பிரதமர் சொல்லுகிற போது முழுமையாக காலி செய்யணும் என்று இவரை விட படுமோசமாக பேசக்கூடிய ஒரு தலைமையில் இந்த போர் வந்து இட் இஸ் எஸ்கலேஷன். ரெட்சியை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறாங்க. ரெட்சி வந்து செங்கடல் பகுதி தாக்குதலுக்கு உட்படுத்துவதற்கு பிராந்திய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் இப்பொழுது அவர்கள் வலுவடைய போகிறார். இப்பொழுது வெறித்தனமும் கடும் கோபமும் பழிவாங்கும் ரிட்டாலியேஷன் நடவடிக்கையும் அதிகரித்து வருவதற்கான வாய்ப்புகள் துல்லியமாக தெளிவாக தெரிகிறது. ரஷ்யா மௌனித்திருக்கிறது, சீனாவும் வாய் திறக்கவில்லை. அப்படி என்றால் அவர்களுடைய திட்டம் என்ன? அப்படி என்றால் இந்த போரை அவர்கள் விட்டு செல்ல மாட்டார்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது இந்த நிலை தொடர்கின்ற போது இன்னும் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறோம். கொரோனாவை போல ஒரு முடக்கத்திற்கான வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஹீலியம் கேஸ் பற்றாக்குறையினால ஸ்கேன் சென்டர் மூடப்படும். மருத்துவ ரீதியாக பெரிய பாதிப்பு. நமக்கு இப்போ வரக்கூடிய சரக்கு எல்லாமே எங்கேருந்து வருது? ஈராக்லேருந்து வருது. அது ஹெர்முஸ்லேயே பாஸ் ஆயிரும். அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்லை. கேஸ் வந்து கத்தர்லேருந்து தானே வரணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு இடியப்ப சிக்கலில் செங்கடலும் இப்பொழுது கொதிநிலை அடைந்திருக்கு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஈரான் வந்து யுஏஇயையும் சவுதியையும் கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஈரான் அந்த முயற்சிகளை எடுக்குமா? இல்லை, அப்படி ஒரு செய்தி இதுவரைக்கும் வரல. யாரோ போட்டிருக்கலாம். ஈரானுக்கு வந்து அந்த அளவுக்கு உள்ள ஒரு நாடு இல்லை. அது ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க. தரைப்போர் நடப்பதற்கு ஈரானுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஏமன் வழியாகத்தான் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏமனில் வடக்கு பகுதியில் தான் இவங்க இருக்கிறாங்க. யார்? ஹவுதிகள். அவங்க அந்த ப்ராக்சி. அப்படி போய் ஏமனில் இறங்கி போகிறதுக்கான திட்டம் இப்பொழுது இல்லை அவர்களிடத்தில். ஏன்னால் அவர்கள் இப்பொழுது நொறுங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் பண்ணுறாங்களே தவிர அக்ரஷன் பண்ணலை. அட்ராசிட்டி. இப்போ நீங்களே பேசும்போது சொன்னீங்க ஈரானை எப்படியாவது முடிக்கணும், யுஏஇயும் சவுதியும் அதுக்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்னீங்க. இல்லை, அது வந்து மித்து இல்லை, அது ஆதாரமான செய்தி. அப்படி இருக்குமோ இதுக்கும் பாசிபிள் இருக்குமா? அது ரெண்டாவது வரும். அது வந்து ப்ராக்சிகள் மூலம் வந்துடும். ஹிஸ்புல்லாக்கள் மூலம் வரும், ஹவுதிகளின் மூலம் வரும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து செய்தியை பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்முஸ் மட்டுமல்ல, செங்கடலையும் இப்பொழுது அவர்கள் முடக்கப் போகிறார்கள். ரெட்சியும் முடக்கப் போகிறார்கள். ரெட்சி முடப்பதற்கு யார்? ஏற்கனவே ரெட்சியில் பயங்கர தாக்குதல் நடத்தினது யார்? ஹவுதிகள். இப்போ ஹவுதிகள் ஏன் இது வரைக்கும் ஒரு அமைதியாக இருக்காங்கன்னா அது ஒரு திட்டம் தான். நீங்கள் எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி குழப்பமாகி டயர்டாயிடக்கூடாது. அதனால் இப்போ ரெட்சியை வந்து வலுப்படுத்த போகிறாங்க. ரெட்சியை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறாங்க. ரெட்சி வந்து செங்கடல் பகுதி தாக்குதலுக்கு உட்படுத்துவதற்கு பிராந்திய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் இப்பொழுது அவர்கள் வலுவடைய போகிறார்கள். லிட்டானியா ஆற்றுக்கு அந்த பக்கம் போகும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக லெபனானை வந்து எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னா கம்ப்ளீட்டாக காசாவினுடைய மற்றொரு காசாவாகவே மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ இஸ்ரேலில் இவர் மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருமே பயங்கரவாதிகளாக தான் பேசுகிறாங்க. பயங்கர கருத்துக்களை தான் பேசுகிறாங்க. நேற்று லிபர்மேன் முன்னாள் அமைச்சர், முன்னாள் பிரதமர் சொல்லுகிற போது முழுமையாக காலி செய்யணும் என்று இவரை விட படுமோசமாக பேசக்கூடிய ஒரு தலைமையில் இந்த போர் வந்து இட் இஸ் எஸ்கலேஷன். அடுத்து வந்து நேற்றைக்கு வந்த செய்தி என்னென்னா, நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் வந்து 2 செய்திகள் உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, மொசாத்தினுடைய திட்டம்தான் இந்த திட்டம். மொசாத்தினுடைய திட்டத்தை தான், இது நியூயார்க் டைம்ஸில் வந்த செய்தி. மொசாத்தினுடைய திட்டத்திற்கு பெரும் பின்னடைவு. அதனால் வந்து டேவிட் பெர்னே, மொசாத்தினுடைய தலைவர், அவருக்கும் பெஞ்சமினுக்கும் மோதல். பீட் ஹெர்ட்ஸுக்கும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கும் மோதல். ஹூ இஸ் பீட் ஹெர்ட்ஸ்? அது டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அவர்கிட்ட சொல்கிறார், நீ சொல்லி தானடா நான் அடித்தேன்னு வெளிப்படையாகவே பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். இது வார் சீக்ரெட்டை வெளியே பேச மாட்டாங்க. நீ சொல்லி தானே நான் அடித்தேன், நீ தான் சொல்லி பந்தை அந்த பக்கம் உருட்டி விட்றாப்புல. யார்? டொனால்ட் ட்ரம்ப். இந்த பக்கம் நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது, மொசாது சொல்லிச்சு தலைவர்களை கொன்னா நாட்டில் ரிவோல்ட் வரும், மக்கள் வீதிக்கு வருவாங்க, ஆட்சி கவிழும், நாம் உள்ளே போய் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லி டேவிட் பெர்னேயோட ரிப்போர்ட்டை பின்பற்றி இந்த போரை நடத்தினோம். இன்றைக்கி ஏராளமான அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்து. புரியுதா?
ஈரானும் பயங்கரமான அழிவு, ரெண்டுமே நாசமாயிட்டு, நாசகரமாக ஆயிட்டு. ஆனால் இஸ்ரேல் வந்து அப்படி இல்லை, ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து ஓப்ளிகேட்டட். அது என்னது, துடைத்தெறியப்பட்டு. இது இப்போ இந்திய பிரதமர் சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது கூட, நான் மக்களவையில் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு கொரோனா போன்ற ஒரு பேரிடரை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன ஊரடங்குக்கான முன்னெச்சரிக்கையா? அது இந்தியாவில் அப்படி ஒரு நிலையை நோக்கி போகுதா? அடுத்த கட்டம் அப்படி தான் வரும். நான் எனக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு நெகோசியேஷன், நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி நடத்திட்டோம். இனி நம்ம புதுசாக ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு கண்ணுக்கெற்றிய தொலை வரைக்கும் அந்த அரசியல்வாதி சொல்லுவாங்க எதிரிகளே இல்லைன்னு. கண்ணுக்கெற்றிய தொலை வரைக்கும் இன்னைக்கு காலையில் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு 2 நாடுகளுமே மௌன நிலையில் இருக்கிறார்கள். யாருன்னு சொன்னா, ரஷ்யா மௌனித்திருக்கிறது, சீனாவும் வாய் திறக்கவில்லை. அப்படி என்றால் அவர்களுடைய திட்டம் என்ன இப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு எழுகிறது. அப்போ என்றால் இந்த போரை அவர்கள் விட்டு செல்ல மாட்டார்கள். ஆனால் சீனாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பாகிஸ்தானும் பேசியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய பேசப்பட்ட கருத்து அவர்களுக்கு சீனாவுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து அவர்களை தலை குனியும் வரை போரில் நின்று அடிப்போம் அப்படிங்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள கையில் வந்து ரொம்ப வெயிட்டேஜாக இருக்க போய் தானே அப்படி இருக்கு. ஈரான் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் அதாவது சீனாவை பேச வைத்து சீனாவுக்கே பதில். சீனா இவர்களுடைய ஆட்கள் தான். யாருடைய ஆட்கள்? ஈரானுடைய ஆட்கள். சீனாவை கேள்வி கேட்க வைக்கிறார்கள், போரை நிறுத்துங்கள், இது நல்லா இல்லை அப்படின்னு. பாகிஸ்தான் சீனாட்ட பேசி, சீனா இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு த்ரூ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் இன் பிட்வீன் அப்பாஸ் அராகிச்சியும் சீன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டுகு. அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நாங்கள் தலை குனிந்து கேவலப்படும் வரை அடித்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அது மாதிரி கிரெம்ளின் மாளிகையினுடைய வெளிவிவகாரத்துறை செக்ரட்டரி அவரும் வந்து இது மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அப்படி பார்க்குறம்போது உங்களுக்கு இந்த பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது, இந்த நிலை தொடர்கின்ற போது, இன்றைக்கே சென்னை போன்ற புறநகர் பகுதிகளில் வந்து கேஸ் இல்லாமல் நிறைய சிறு சிறு கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. 2000 ரூபாய்க்கு வாங்கின கேஸ் 4800 ரூபாய்க்கு 5000 6000னு போகும்போது அவர்கள் மீண்டும் ஒரு கதவடைப்பு சூழ்நிலைக்கு உருவாகுவது சாத்தியம்தான். இதனால் அது ஒரு நல்ல கருத்து தான். நல்ல கருத்துனா மிரட்டல் கருத்தல்ல, அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட காலையில் எனக்கு சில இன்டர்நேஷ்னல் கம்பெனியுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க கார்ப்பரேட்டில், அவங்க கூட சொன்னாங்க, இன்னும் வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறோம். கொரோனாவை போல ஒரு முடக்கத்திற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. இப்போ கேஸ் யாருக்குமே 10 நாள் 15 நாள் 25 நாள் 40 நாள் புக் பண்ணவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை. காரணம், போதிய அளவுக்காக கேஸ் இல்லை. ஏன்னா 90% இருக்கக்கூடிய இந்த கேஸ் எங்கேருந்து வருகிறது? சிஎன்ஜி கேஸ் எல்லாமே கத்தர்லேருந்து தான் வருகிறது. உலகத்திற்கு 90% கத்தர்லேருந்து வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஹீலியம் கேஸ் பற்றாக்குறையினால ஸ்கேன் சென்டர் மூடப்படும். எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட அந்த 5 நாள் போரில் 200 கண்டெய்னருக்கு மேலே ஷிப்பில் வரக்கூடிய பெரிய அளவிலான ஹீலியம் சிக்கி போய் இருக்குங்க. எங்கே? கத்தரில். அந்த கேஸ் வரலன்னா, ஹீலியம் வரலன்னா உலகமே ஸ்கேன் சென்டர் செயல்படாது. மருத்துவ ரீதியாக பெரிய பாதிப்பு. அப்புறம் 3200 கப்பல்கள் சிக்கொண்டு கிடக்கு. எத்தனை கப்பல் கிடக்கு? 3200 கப்பல், 20000 மாலும்பிகளோட இருக்கு கிடக்கு. இந்திய கப்பல்கள் 2 கப்பல்கள் வந்தாலும் 18 கோடி ரூபாய் பில்லை போட்டு வாங்கிடுறான். ஜப்பான் வாங்கி அனுப்பிட்டான். தாய்லாந்து ஒரு கப்பலை அனுப்பிட்டு, நேற்று பாகிஸ்தானும் இதோட ஏதாவது ஒரு கப்பலை அனுப்புனா எங்கேயா பில்லுன்னு கேட்டால், நாங்கள் சமாதானம் பேசுகிறோம், எங்களுக்கு என்ன பில்லுங்கிறான். திருப்பி போயா அப்படின்னு அனுப்பிவிட்டான். அவனே காசு இல்லாமல் இருக்கான் பாகிஸ்தான். அவன் 18 கோடி ரூபாய் ஃப்ரீயாக்கி ஒரு கப்பலை போய் இதோட தான் இந்த கூட்டத்தோட அப்படி நுழைஞ்சு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி நுழைஞ்சான். உடனே க்ளீனாக நிறுத்திட்டான் ஹெர்முஸ். என்ன ஈரான் என்ன பில்லை காட்டு, பில் இல்லை, திரும்பி போ. இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஹெர்முஸ் எங்களுக்குரியதான். அந்த மொத்தம் சாலா ஓட்டர் 33 கிலோமீட்டர் போக 8 கிலோமீட்டர், மொத்தம் 41 கிலோமீட்டர். இப்போ இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி ஒரு செய்திகள் பார்க்க முடிச்சு. எங்களுடைய நட்பு நாடுகள் இந்தியா இல்லை இப்போ எல்லா நாடுகளுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு அப்படி இருந்தும் இந்த தடைகள் வருமா? ஏற்கனவே உள்ள தடையில் உள்ள சிக்கலில் தானே இருக்குது. நமக்கு பெட்ரோல் மற்றும் ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கத்தர்லேருந்து தானே இது வரணும், கேஸ். உங்களுக்கு மற்ற நாட்டில் உள்ள இதுகள் போக்குவரத்துகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கத்தரில் இருந்து தானே வரணும் கேஸு.
கத்தர் யுஏஇலயும் வரத ஆமா, stop அவங்க பண்ணிட்டாங்க. எதிரிகள் கத்தர் தானே அவனுக்கு எதிரி. சவுதி அரேபியா தானே அவனுக்கு எதிரி. அதில் முடக்கி இருக்கிறது ஹெர்முஸ் தானே. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் எதிரி. இப்போ அங்கிருந்து கேஸ் வராட்டா, அங்கிருந்து ஹீலியம் வரலன்னா உலகத்தில் என்ன செய்ய முடியும்? நமக்கு இப்போ வரக்கூடிய சரக்கு எல்லாமே எங்கேருந்து வருது? ஈராக்லேருந்து வருது. அது ஹெர்முஸ்லேயே பாஸ் ஆயிரும். அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் பெட்ரோல் டீசல் பிரச்சனை இல்லை. கேஸ் வந்து கத்தர்லேருந்து தானே வரணும். புரியுதா உங்களுக்கு? 90% உலகத்தினுடைய தேவைகள் அங்கே தானே பூர்ணப்படுத்தப்படுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடியப்ப சிக்கலில் செங்கடலும் இப்பொழுது கொதிநிலை அடைந்திருக்கிறது. இப்போ செங்கடல்ல இந்த கொதிப்பு நிலை வந்துச்சுன்னா அங்கே என்ன பாதிப்பு வரும்? அங்கே ஏராளமான ட்ரேடிங் கப்பல் போகும். இப்போ ஏற்கனவே போய் யூரோப் கப்பல்கள் ஏராளமாக போகும். இல்லை என்றால் இஸ்ரேலில் கப்பல்கள் ஏராளமாக போகிறது. அந்த கப்பல்களை எல்லாம் அடித்து விட்டால் அது ஆப்பிரிக்காவை சுற்றி போகும். சுற்றி போனால் ஏராளமான பொருள் செலவாகும். ஏற்கனவே நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரித்து போயிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட உலகத்தில் பெரும் கொதிநிலை உருவாக்கிவிடும். இப்போ அமெரிக்காவில் இன்னைக்கு காலையில் ஒரு லண்டன் நண்பர் எனக்கு ஃபோன், இன்னைக்கு இல்லை நேற்று காலை அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், $4 ஆகிட்டான் ஒரு கேலன். ஒரு கேலன் என்பது எவ்வளோ எத்தனை லிட்டருங்கிறது தெரியல. அவர் சொல்கிறார் $5 வரைக்கும் போகுது, $4 வரைக்கும் இருக்குது அப்படின்னு. $4 இந்திய மதிப்பிற்கு 50, 45, 450 ரூபா. 450 ரூபானா 5 லிட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கேலனுங்கிறது. எனக்கு அதை பற்றியான புரிதல் மறந்துடுச்சு. அவர் சொல்கிறார் 4-5 கேலன் ஆகிட்டு, 2 கேலன் 3 கேலனாக இருந்தது, $3 இருந்தது, $5 ஆகிட்டு. எனக்கு இந்திய மதிப்புக்கு 50, 45, 500 ரூபா ஆயிட்டு. அப்போ அந்த மக்களுக்கு பாதிப்பு வரும். இதுதான் இப்போது பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் போகிற போக்கில் கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் சமாதானம் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அடிக்கப்பட்டிருக்கிறது. லிங்கனுடைய கப்பலுக்கு 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் வீசியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் 340 கிலோமீட்டரில் ஈரானை அணுக நிரந்தர போது காதிர் என்கின்ற காதர் என்கின்ற ஒரு வலிமையான ஆன்டி மிசைல் ஏவுகணைகள், ஆன்டிஷிப் மிசைல்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் இது ஓமன் கடப்புறத்துக்கு போயிட்டு சரியான அடி. அது ஒரு பெரிய கேவலம் அமெரிக்காவுக்கு. யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோர்டு அது போயிட்டு இப்போ ஆப்ரஹாம் லிங்கனும் அடி வாங்கிட்டு எல்லாமே தப்பி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி மீசையில் மண் ஒட்டாத கதையாக தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நிலவரம் என்னவென்றால், அவர்கள் எலைட் ஃபோர்ஸ் இறக்குவதற்கு முயல்கிறார்கள். அது கம்ப்ளீட்டாக தோல்வியில் தான் முடியும். இப்போ இதை இந்த கண்டிஷன்ஸ் எப்படி சமாதானம் வரும் அப்படிங்கிறது எனக்கு புரியவும் இல்லை. பேசுகிறதுக்கு பெரியவர் தான் இருந்தார், இப்போ அவர் வேறு இல்லை, இறந்து போயிட்டார். கொஞ்சம் இன்டலெக்சுவல் தலைவராக இருந்தவர் நம்முடைய அலி லாரிகானி, அவரும் இறந்துட்டார். நிறைய பேரை இவங்க காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க நிறைய பேர் உருவாயிருவாங்க. நேற்று நடந்துச்ச இந்திய சமூகம் இருந்திருக்கக்கூடிய அராத் என்ற இடத்திலும், இஸ்ரேலில் இன்னொரு இடத்துல நெஹவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா, இந்த 2 இடத்துலையும் ஏராளமான இஸ்ரேல் சயின்டிஸ்ட்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அணு ஆயுத சயின்டிஸ்ட்டுகள். அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக படம் பிடித்து காட்டித்தான் காலி பண்ணுறாங்க. ரஷ்யாவுடைய மிக துல்லியம். அதே மாதிரி ஒரு இடத்துல 200 இராணுவ வீரர்கள் கொத்தாக தாக்கப்பட்டுட்டாங்க. படார்னு ஒரு இம்மிடியேட்டாக காலி. ரஷ்யா தான் அதெல்லாம் கொடுத்துருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு வெறி நிலைக்கு போய்விட்டார்கள். இனி நம்மளால் ஒன்றுமில்லை, மரணித்து போனாலும் இவர்களை சேர்த்து மரணிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதனால் இன்றைக்கி வெளிப்படையாக இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். இன்னும் போரை நிறுத்தாதீர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்களை விட்டால் நாங்கள் வாழ முடியாது என அமெரிக்காவிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது வெறித்தனமும் கடும் கோபமும் பழிவாங்கும் ரிட்டாலியேஷன் நடவடிக்கையும் போர்க்கால யுக்தியும் போர் முனையும் எஸ்கலேஷன் அதிகரித்து வருவதற்கான வாய்ப்புகள் துல்லியமாக தெளிவாக தெரிகிறது. இந்த நிமிடம் வரை சமாதானத்திற்கான வழிகளே தெரியவில்லை என்பதுதான். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. இந்த போர் சூழல் ஒரு முற்றுக்கு வருமா, இல்லைன்னா இன்னும் வலுவதற்கான சூழல் தான் இது இருக்குதா, அல்லது இது பேச்சுவார்த்தைக்கான ஒரு தடமும் இல்லாத நிலைகள் தான் இந்த போரை தொடருது அப்படின்றதான் சொல்கிறீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.